வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆடுகளம். இந்த வார விளையாட்டு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக வழங்குறதுக்காக வந்திருப்பது ஹேமநாதன். வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் முதல் சண்டேவை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக கொண்டாடுவோம். அந்த வகையில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. போன வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சியோட இறுதியாக நம்ம ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தோம். அந்த கேள்வி என்னது அப்படின்னா, ஃபுட்பால் கோல் போஸ்டுடைய சைஸ் எவ்வளவு அப்படின்றது. ஸோ ஃபுட்பால் கோல் போஸ்டுடைய ஹைட் வந்து 8 அடி உயரமும் அண்ட் ஃபுட்பால் கோல் போஸ்டுடைய விட்த் வந்து 24 அடி அகலமும் இருக்கும். ஸோ இந்த வார நிகழ்ச்சியை நம்ம அர்ஜுனா விருதுகள் பரிந்துரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குற வீரர் வீராங்கனைக்கு நம்ம இந்திய நாடு அர்ஜுனா விருது கொடுத்து பெருமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருது பரிந்துரை பட்டியலில் நம்ம தமிழக வீரர் மாரியப்பன் இடம் பிடிச்சிருக்காரு. அவரோட சேர்த்து ராஜு அவரும் இடம் பிடிச்சிருக்கிறாரு. அந்த செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டின் விளையாட்டு விருதிற்கான வீரர் வீராங்கனைகளின் பெயர் பட்டியலை முன்னாள் நீதிபதி CK தாக்கர் தலைமையிலான தேர்வு கமிட்டியினர் தேர்வு செய்து மத்திய விளையாட்டு அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில் மத்திய விளையாட்டு அமைச்சகம் விருது பெறுபவர்களின் பெயர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். மிக உயரிய கேல் ரத்னா விருதிற்கு 2004 மற்றும் 2016 ஆண்டு பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவரான ஈட்டி எறிதல் வீரர் தேவேந்திர ஜஜாரியா பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 36 வயதான தேவேந்திர ஜஜாரியா இடது கையை இழந்த மாற்றுத்திறனாளி வீரர் ஆவார். கேல் ரத்னா விருதிற்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் பாரா விளையாட்டு வீரர் ஜஜாரியா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஹாக்கி அணியின் நடுகள வீரரும் முன்னாள் கேப்டனுமான 31 வயது சர்தார் சிங்கும் இந்த விருதிற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறார். அர்ஜுனா விருதுக்கு திருச்சியை சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர் ஆரோக்கிய ராஜு, ரியோ பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பன், சென்னையில் வசிக்கும் டேபிள் டென்னிஸ் வீரர் அமல்ராஜ், இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் பேட்ஸ்மேன் புஜாரா, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் வில்வித்தை வீராங்கனை சுரேகா, தடகள வீராங்கனை குஷ்பீர் கவுர், கூடைப்பந்து வீராங்கனை பிரசாந்தி சிங், குத்துச்சண்டை வீரர் தேவேந்திர சிங், கால்பந்து வீராங்கனை பேம்பம் தேவி, கோல்ஃப் வீரர் சவ்ராசியா, ஹாக்கி வீரர் SV சுனில், கபடி வீரர் ஜஸ்வீர் சிங், துப்பாக்கி சுடுதல் வீரர் பிரகாஷ், டென்னிஸ் வீரர் சகேத் மைமேனி, மல்யுத்த வீரர் சத்யவாத் காட்டியன், பாரா தடகள வீரர் வருண் பட்டி ஆகிய 17 பேரின் பெயர்களும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பனின் பயிற்சியாளர் சத்யநாராயணா, கடந்த ஆண்டில் மரணமடைந்த தடகள பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் காந்தி, கபடி பயிற்சியாளர் ஹீரானந்த கட்டாரியா ஆகியோரின் பெயர்கள் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான துரோணாச்சாரியார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு பேட்மிண்டன் போட்டியாளர் GSSV பிரசாத், குத்துச்சண்டை போட்டியாளர் பிர்ஜ் பூஷன் மொஹந்தி, ஹாக்கி போட்டியாளர் PA ரஃபேல், துப்பாக்கி சுடுதல் போட்டியாளர் சஞ்சய் சக்கரவர்த்தி, மல்யுத்த போட்டியாளர் ரோஷன் லால் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. தியான்சந்த் விருதுக்கு தடகள போட்டியாளர் பூபேந்திர சிங், கால்பந்து போட்டியாளர் சையத் சஹித் ஹக்கீம், ஹாக்கி வீரர் சுமராய் டிட்டே ஆகியோரின் பெயர்களும் தேர்வு குழுவினரால் பரிந்துரைக்க செய்யப்பட்டிருக்கிறது. விருது பெறுபவர்களின் பட்டியலை மத்திய விளையாட்டு அமைச்சகம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். உலகிலேயே அதிவேக ஓட்டப்பந்தய வீரரான உசைன் போல்ட் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு. அவர் ஓடிய அந்த கடைசி ஓட்டத்தை நம்ம பார்ப்போம். பதினாறாவது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடந்து முடிவுற்றன. இதில் ஆண்களுக்கான 100 மீட்டர் இறுதிப் போட்டியில் உலகின் அதிவேக மனிதர் மற்றும் மின்னல் வீரர் என்று அழைக்கப்படும் உசைன் போல்ட் பங்கேற்றார். மேலும் இதுவே அவரின் பிரியாவிடை போட்டியாகவும் அமைந்தது. ரசிகர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பும் ஆதரவும் பெற்றிருந்த உசைன் போல்ட் 3ஆவதாக வந்தார். இதனால் ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். இதில் ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கி தடை விதிக்கப்பட்டு மீண்டும் பங்கேற்ற அமெரிக்காவின் கேட்லிங் 9.92 மணித்துளிகளில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். சகநாட்டு வீரர் கோல்மேன் 9.94 மணித்துளிகளில் 2ஆவதாக வந்து வெள்ளியை வசமாக்கினார். கடைசியாக 9.95 மணித்துளிகளில் வெற்றி இலக்கை அடைந்த ஜமைக்காவின் உசைன் போல்ட் வெண்கலம் வென்றார். 100 மீட்டர், 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயங்களில் எண்ணிலடங்கா சாதனைகளை நிகழ்த்தியுள்ள உலக மற்றும் ஒலிம்பிக் சாம்பியனான உசைன் போல்ட் உலக தடகளத்தில் இதுவரை 11 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார். 120 ஆண்டுகால நவீன ஒலிம்பிக் வரலாற்றில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர், 400 மீட்டர் தொடர் ஓட்டங்களில் தொடர்ந்து 3 முறை தங்கம் வென்ற முதல் நபர் உசைன் போல்ட் ஆவார். இந்த சாதனைகள் ஒலிம்பிக் வரலாற்றில் உடைக்க வாய்ப்பில்லாத ஒன்று. மேற்கண்ட 3 போட்டிகளிலுமே உலக சாதனையும் போல்ட் வசமே உள்ளது.
இந்த வாரம் ஆடுகளம் டாப் 5 பகுதியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு நம்ம உசைன் போல்ட். உசைன் போல்ட் ஓடிய அந்த 5 பெஸ்ட் மொமெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். Ball into the start and Blake has got off and so has Bolt. These two now ahead of the rest of the field and Usain Bolt is absolutely flying around the top end into the straight and Johan Blake in second place. These two running away and Blake's challenging but Bolt is there. I'm sure Johan Blake is coming through and Bolt gets it again and the time 19.3. Ja, varför inte ett världsrekord? Det är perfekta förhållanden. Fred. Bolt på femte banan har redan nu kommit upp. Alonso Edward, han trycker ruskigt genom kurvan. Bolt kommer att leda med ett par meter vid upploppsspåren efter halva distansen. Bolt bara forsar ifrån. Det är inte 2 meter. Det är en evighet ner till 2 och 3. Vad stannar klockan på? Titta på den, Usain Bolt! 19:20! Usain Bolt, Tyson Gay, Asafa Powell. Världens 3 snabbaste någonsin. Set. Färdiga. Vi får ganska bra start på Usain Bolt. Bolt leder för Gay. Bolt kommer ner loppet. Usain Bolt, Bolt i Berlin. Han leder för Gay. Och Bolt kommer att vinna på 9:58! 9:58 är det nya otroliga världsrekordet. Har ni hört där hemma? 9:58! Det är makalöst. Han slår det gamla världsrekordet. Second clocking to win the semi, suggesting something special could be in store for the final, but few could have anticipated what was to come. In his first World Championship 100-meter final, Bolt started far more solidly than the year before in the Beijing Olympics. The result was a marginal lead at the 20-meter mark. From that point, the race was over. Bolt blew his rivals away with a display of speed and power that propelled him away from the field with every stride. Rather than shutting down at 80 meters as he did in the Olympics, Bolt ran hard all the way through the line to claim his first world title. The time was 9.58 seconds, lowering his own world record by 0.11 of a second, the biggest slice of a 100-meter world record since electronic timing began. America's Tyson Gay set a new American record of 9.71 seconds, but was a distant second place. Bolt went on to secure a sprint double, claiming 200-meter gold with a new world record 5 days later. இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா முதல் டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப அபாரமா வெற்றி பெற்ற இந்திய அணி ரொம்ப உற்சாகமா இரண்டாவது மேட்சையும் விளையாடிட்டு வராங்க. முதல் நாள் ஆட்டத்திலேயே நம்மளோட 2 வீரர்கள் புஜாரா மற்றும் ரஹானே செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் பத்தி பார்ப்போம். இந்தியா இலங்கை அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் டெஸ்ட் போட்டி கால் மைதானத்தில் நடந்தது. இதில் இந்திய அணி 304 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி கொழும்புவில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 622 ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இதன் பின்னர் களமிறங்கிய இலங்கை அணியின் விக்கெட்டுகள் மலமளவென விழுந்தன. இதனால் அந்த அணி தனது முதல் இன்னிங்ஸில் 183 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக டிக்வெல்லா 51 ரன்களை சேர்த்தார். இந்திய தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய அஸ்வின் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட 439 ரன்கள் பின்தங்கி ஃபாலோ ஆன் பெற்ற நிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை இலங்கை அணி தொடர்ந்தது. இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இலங்கை பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக ரன்களை குவித்தனர். துவக்க வீரர் கருணரத்னே 141 ரன்களும் குஷால் மெண்டிஸ் 110 ரன்களும் எடுத்தனர். இருப்பினும் இலங்கை அணி 386 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சிறப்பாக பந்து வீசி ஜடேஜா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அஸ்வின் பாண்டியா தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். இதையடுத்து ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 53 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றியை பதிவு செய்தது. மேலும் 3 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரை 2-0 என கைப்பற்றி அசத்தியது இந்திய அணி.
டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக 150 விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர்கள் வரிசையில் சுழற்பந்து வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இலங்கைக்கு எதிராக கொழும்பில் நடைபெற்று முடிந்த 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தனஞ்சயா டிசில்வா விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் இந்த சாதனையை படைத்தார் ரவீந்திர ஜடேஜா. ஐசிசியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ஜடேஜா இந்த மைல்கல்லை எட்ட 32 போட்டிகளை எடுத்துக்கொண்டார். 29 டெஸ்ட் போட்டிகளிலேயே 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். முன்னதாக 34 டெஸ்ட் போட்டிகளில் எரப்பள்ளி பிரசன்னா மற்றும் அனில் கும்ப்ளேவும் 35 டெஸ்ட் போட்டிகளில் ஹர்பஜன் சிங் ஆகியோர் 150 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்த அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். அதுபோல டெஸ்ட் போட்டிகளில் 150 விக்கெட்டுகளை வேகமாக வீழ்த்திய இந்திய இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் வரிசையில் ரவீந்திர ஜடேஜா முதலிடம் பிடித்தார். இது தவிர வினு மாங்கெட் 40 டெஸ்ட் போட்டிகளிலும், பிஷன் சிங் பேடி 41 டெஸ்ட் போட்டிகளிலும், ரவிசாஸ்திரி 78 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்த மைல்கல்லை எட்டிய இதர வீரர்கள் ஆவர். தமிழ்நாட்டோட பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான கபடி இப்போ புதிய ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அதாவது ஐபிஎல், ஐஎஸ்எல் மாதிரி ரொம்ப ஃபேஷனபிளான ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்கு. ப்ரோ கபடி அதோட பேர். இந்த ப்ரோ கபடியில் இந்த வருஷம் 4 புதிய அணிகள் இடம்பெற்றிருக்குது. மொத்தம் 12 அணிகள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஏ மற்றும் பி பிரிவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ கபடியோட அப்டேட்ஸை பார்க்கலாம். ஐபிஎல் மற்றும் ஐஎஸ்எல் போன்று கபடி விளையாட்டையும் பிரபலப்படுத்தும் நோக்கில் ப்ரோ கபடி லீக் நடத்தப்பட்டு வருகிறது. ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள இந்த தொடரின் 5வது சீசனுக்கான போட்டிகள் ஹைதராபாத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கின. இந்த ஆண்டு தமிழகம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா மாநிலங்களில் இருந்து புதிதாக 4 அணிகள் களமிறங்கியுள்ளன. 3 மாதங்கள் நடைபெறும் இந்த சீசனில் மொத்தம் 138 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள 12 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் சுற்று மற்றும் சூப்பர் பிளே ஆஃப் சுற்று முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உரிமையாளராக உள்ள தமிழ் தலைவாஸ் அணி தனது முதல் போட்டியில் ஹைதராபாத்துடன் தோல்வியடைந்தது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற மற்றொரு லீக் போட்டியில் குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள பெங்கால் வாரியர்ஸ் அணி தனது முதல் ஆட்டத்தில் உள்ளூர் அணியான தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்டது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆரம்பம் முதலே அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பெங்கால் அணி 30-24 என்ற புள்ளி கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வென்றது. அதிகபட்சமாக பெங்கால் அணியின் மணீந்தர் சிங் 11 புள்ளிகளை எடுத்தார். சொந்த மண்ணில் தொடர்ந்து 4வது முறையாக தெலுங்கு டைட்டன்ஸ் அணி தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எனினும் 5 போட்டிகளில் 1 வெற்றி 4 தோல்வி என 7 புள்ளிகளுடன் அந்த அணி குரூப் பி பிரிவில் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. நாக்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான யூ மும்பா அணி தபாங் டெல்லி அணியுடன் மோதியது. அனுப் குமார் தலைமையில் களமிறங்கிய யூ மும்பா அணி தொடக்கத்தில் 0-2 என பின்தங்கியிருந்தது. ஆனால் அதன் பிறகு சீராக புள்ளிகள் சேர்க்க தொடங்கியது. 4வது நிமிடத்தில் அனுப் குமார் ரைடில் 2 புள்ளிகள் சேர்க்க மும்பா அணி 4-2 என முன்னிலை பெற்றது. சபீர் பாபு, காசிலிங்கா ஆகியோர் ரைடிலும், சுரேஷ்குமார், சுரீந்தர் சிங் ஆகியோர் தடுப்பாட்டத்திலும் அசத்த 7வது நிமிடத்தில் டெல்லி அணி ஆல் அவுட் ஆனது. முதல் பாதியில் யூ மும்பா அணி 14-8 என்ற புள்ளிகள் கணக்கில் முன்னிலை வகித்தது. 2வது பாதியில் டெல்லி அணி சற்று ஆக்ரோஷமாக விளையாடியது. இதனால் சீரான இடைவெளியில் புள்ளிகள் சேர்த்தது. ஆனால் அதே வேளையில் யூ மும்பா அணி ரைடு மற்றும் தடுப்பாட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்தியது. இதனால் டெல்லி அணி 2வது முறையாக ஆல் அவுட் ஆக நேர்ந்தது. சபீர் பாபு, அனுப்குமார் ரைடில் மேலும் புள்ளிகளை குவிக்க யூ மும்பா அணி வலுவான முன்னிலைக்கு சென்றது. முடிவில் யூ மும்பா அணி 36-22 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. அந்த அணிக்கு இது 2வது வெற்றியாக அமைந்தது. அதே வேளையில் டெல்லி அணி 3வது தோல்வியை சந்தித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கு. இதில் தூத்துக்குடி அணி முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுகளுக்கு தகுதி பெற்றிருக்கு. கோவை அணிக்கு எதிரான தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டியில் தினேஷ் கார்த்திக், கௌஷிக் காந்தியின் அதிரடி ஆட்டத்தால் தூத்துக்குடி அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடர்ந்து 5வது வெற்றியை பதிவு செய்த தூத்துக்குடி அணி தொடரில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. திருநெல்வேலியில் நடைபெற்ற TNPL 15வது லீக் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த தூத்துக்குடி அணியும் கோவை அணியும் மோதின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த கோவை அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்கள் ரஞ்சன் பால் 3 ரன்களிலும் சூரியபிரகாஷ் 7 ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். தூத்துக்குடி வீரர்களின் அபார பந்து வீச்சால் 81 ரன்களை சேர்ப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய கோவை அணிக்கு அக்ஷய் சீனிவாசன் நம்பிக்கை அளித்தார். அவரின் அபார ஆட்டத்தால் கோவை அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக அக்ஷய் சீனிவாசன் 52 ரன்களை விளாசினார். டேவிட்சன், வாஷிங்டன் சுந்தர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 161 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தூத்துக்குடி அணிக்கு வாஷிங்டன் சுந்தர், கௌஷிக் காந்தி இணை சிறப்பான தொடக்கம் அளித்தது.
முதல் விக்கெட்டுக்கு 81 ரன்கள் சேர்த்த நிலையில் வாஷிங்டன் சுந்தர் 36 ரன்களில் ஆட்டமிழந்தார். சிறிது நேரத்தில் கௌஷிக் காந்தியும் 44 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். பின்னர் கேப்டன் தினேஷ் கார்த்திக்கின் அதிரடியால் தூத்துக்குடி அணி 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 164 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. 28 பந்துகளில் 47 ரன்கள் விளாசிய தினேஷ் கார்த்திக் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தொடரில் தொடர்ந்து 5 ஆட்டங்களிலும் வெற்றி வாகை சூடியுள்ள தூத்துக்குடி அணி 10 புள்ளிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஃப்ரெண்ட்ஷிப் டேவை முன்னிட்டு ஆடுகளம் தலைமகன் பகுதியில் இடம்பெற போகிறது ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மற்றும் லஸ் லாங் இடையே ஏற்பட்ட நட்பு. தடகள விளையாட்டுகளின் வரலாற்றில் மிகச் சிறந்தவராகவும் மிக புகழ்பெற்றவராகவும் விளங்கினார் ஜெஸ்ஸி ஓவன்ஸ். அலபாமாவில் வறுமை நிலையில் வளர்ந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சிறுவராக இருக்கும்பொழுதே ஓட ஆரம்பித்தார். 1933இல் தேசிய உயர்பள்ளி போட்டிகளில் உலக சாதனைக்கு சமமாக நேரத்தில் 100 யார்ட் விரைவு ஓட்டத்தை ஓடியுள்ளார் ஜெஸ்ஸி ஓவன்ஸ். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடந்த 1936ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், நீளம் பாய்தல் மற்றும் தொடர் ஓட்டம் ஆகிய தடகள போட்டிகளில் தங்கப்பதக்கத்தை வென்று உலக புகழ் பெற்றார் ஜெஸ்ஸி ஓவன்ஸ். இந்த காலகட்டத்தில் ஜெர்மனியின் தலைவர் ஹிட்லரால் பிரபலப்படுத்தப்பட்ட வெள்ளை இன மேன்மை நம்பிக்கையை ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வெற்றியால் ஓரளவுக்கு மறுத்துவிடப்பட்டது. ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி கிடைப்பதற்கு நட்புதான் காரணமாக அமைந்தது. ஆம், லஸ் லாங் என்ற வெள்ளை ஜெர்மானியருடன் ஏற்பட்ட நட்புதான் அந்த வெற்றியை அவருக்கு பெற்று தந்ததாக வரலாற்று சான்றுகள் நமக்கு சொல்லும் செய்தி. மெக்சிகோவில் நடைபெற்ற அலைசறுக்கு இறுதிப் போட்டியில் ஹவாய் வீரர் கேய் லெனி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். நடப்பு ஆண்டுக்கான உலக அலைச்சறுக்கு லீக் பிக் வேவ் டூரின் தொடர் மெக்சிகோவில் நடைபெற்றது. புவர்டோ எஸ்காண்டிடோ சேலஞ்ச் என்ற பெயரில் நடைபெற்ற இப்பந்தயத்தில் முன்னணி வீரர்கள் பலர் பங்கேற்றனர். முதல் சுற்று மற்றும் அரையிறுதியின் முடிவில் ஹவாய் வீரர் கேய் லெனி, ஆஸ்திரேலியாவின் ஜேமி மிட்சல் உள்ளிட்டோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சுமார் 24 அடி உயரத்துக்கு ஆர்ப்பரித்து எழுந்த அலைகளுக்கு நடுவே லாவகமாக சறுக்கி வந்த கேய் லெனி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றார். இரண்டாவதாக ஆஸ்திரேலியாவின் ஜேமி மிட்சலும் பிரிட்டனின் டாம் லவ் 3வது இடத்தையும் பிடித்தனர். உலக அலைச்சறுக்கு லீக் பிக் வேவ் டூரின் 2வது தொடர் போர்ச்சுகல் நாட்டில் வரும் அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்குகிறது. உலக டென்னிஸ் தரவரிசை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நோவாக் ஜோகோவிச் 4வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறார். உலக டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலை சர்வதேச டென்னிஸ் சங்கம் வெளியிட்டுள்ளது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பிரிட்டன் வீரர் ஆண்டி முர்ரே தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் 2வது இடத்திலும், சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் 3வது இடத்திலும் உள்ளனர். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் காயம் காரணமாக காலிறுதியுடன் வெளியேறிய செர்பியா வீரர் ஜோகோவிச் 4வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். வரும் சீசனில் ஜோகோவிச் களமிறங்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அவர் தரவரிசையில் மேலும் சரிவை சந்திக்க நேரிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் 34வது ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்கவுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் 2028இல் 34வது ஒலிம்பிக்கை நடத்த இந்நகரம் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து வரும் 2024ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெறுவது உறுதியாகிவிட்டது. பாரிஸ் நகரத்துடன் போட்டியில் இருந்த லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தின் இந்த சுமூக முடிவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வரவேற்பு தெரிவித்துள்ளது. கோடைக்கால மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை அமெரிக்கா 9 முறையும் பிரான்ஸ் 6 முறையும் ஏற்கனவே நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜுக்கு BMW கார் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அணியில் கடந்த 17 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் மித்தாலியை கௌரவிக்கும் வகையில் சாமுண்டீஸ்வரநாத் பரிசு வழங்கினார். 34 வயதான மித்தாலி ராஜ் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 6000 ரன்களை தாண்டி முதல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். முன்னதாக மித்தாலிக்கு ரயில்வே துறை சார்பில் தலா 13 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும், தெலுங்கானா அரசு சார்பில் 1 கோடி ரூபாயும் வீட்டுமனையும் பரிசாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் போட்டி அப்படின்னாலே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த வகையில் ஷாஹித் அஃப்ரிடியோட தொண்டு நிறுவனம் ஒன்றுத்துக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி பேட் ஒன்று பரிசாக தந்திருக்காரு. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தனது பேட் ஒன்றினை பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாஹித் அஃப்ரிடியின் தொண்டு நிறுவனத்துக்கு பரிசாக அளித்துள்ளார். இது தொடர்பாக விராட் கோலிக்கு நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஷாஹித் அஃப்ரிடி, உங்களைப் போன்ற நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் உதவியுடன் தொண்டு நிறுவனத்தின் பணி அனைவருக்கும் சென்றடையும் என்று தெரிவித்துள்ளார். விராட் கோலி கையெழுத்திட்டுள்ள அந்த பேட்டின் புகைப்படத்தை அஃப்ரிடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அஃப்ரிடியின் இந்த பதிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள விராட் கோலி,
தொண்டு நிறுவனத்துக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஷாஹித் அஃப்ரிடிக்கு இந்திய அணி வீரர்கள் கையெழுத்திட்ட விராட் கோலியின் ஜெர்சி ஒன்று பரிசாக அளிக்கப்பட்டது. அஃப்ரிடியின் தொண்டு நிறுவனத்துக்கு நிதி திரட்டும் வகையில் லண்டனில் ஏலம் விடப்பட்ட அந்த ஜெர்சி சுமார் 3 லட்சத்துக்கு ஏலம் போனது. 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கால்பந்து போட்டியில் இந்திய அணி 0-2 என்ற கணக்கில் சிரிய அணியோட தோல்வி அடைஞ்சிருக்கு. கத்தார் தலைநகர் தோகாவில் 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மொத்தம் 40 அணிகள் 10 பிரிவுகளாக விளையாடுகின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பிடிக்கும் அணிகள் நேரடியாக பிரதான சுற்றுக்கு விளையாட தகுதி பெறும். இதில் சி பிரிவில் இந்தியா, கத்தார், துர்க்மெனிஸ்தான், சிரியா அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் இந்தியா, சிரியா அணிகள் மோதின. இதில் இந்திய அணி 0-2 என தோல்வியடைந்தது. இரண்டாவது போட்டியில் இந்தியா, கத்தார் அணிகள் மோதுகின்றன. கால்பந்து போட்டிகளில் தற்போது சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று பிரதான சுற்றுக்கு முன்னேறும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பெண்களுக்கான ஹாக்கி லீக் போட்டிகளில் இந்திய அணி 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. மகளிருக்கான உலக ஹாக்கி லீக் அரையிறுதிச் சுற்று தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்க் நகரில் நடைபெற்றது. இதன் காலிறுதியில் இங்கிலாந்திடம் தோற்றது இந்திய அணி. இதனையடுத்து நடந்த 7வது மற்றும் 8வது இடத்துக்கான போட்டியில் ஹாக்கி தரவரிசையில் 15வது இடத்தில் உள்ள அயர்லாந்தை சந்தித்தது. 15வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி கார்னர் வாய்ப்பில் குர்ஜித் கவுர் ஒரு கோல் அடித்தார். பின்னர் 28வது நிமிடத்தில் இந்தியாவுக்கு கிடைத்த எளிதான பெனால்டி கார்னர் வாய்ப்பை ராணி வீணடித்தார். இருப்பினும் முதல் பாதியில் இந்திய அணி 1-0 என முன்னிலை பெற்றது. கடைசி நேரத்தில் இந்திய வீராங்கனைகள் வாய்ப்புகளை தவறவிட்டு வந்தனர். அயர்லாந்தை சேர்ந்த கேத்தரின், லிஜ்ஜி தலா ஒரு கோல் அடித்தனர். முடிவில் இந்திய அணி 1-2 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்திடம் தோல்வியடைந்தது. இதனால் இத்தொடரில் 8வது இடமே இந்திய அணிக்கு கிடைத்தது. இத்தொடரில் டாப் 5 இடம் பிடித்தால் 2018ஆம் ஆண்டு நடக்கவுள்ள உலக கோப்பை தொடருக்கு தகுதி பெற வாய்ப்பு இருந்தது. ஆனால் 8வது இடம் பெற்றதால் வரும் அக்டோபர் 25 ஜப்பானில் நடக்கும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய மகளிர் அணி கோப்பையை வென்றால் மட்டுமே உலகக்கோப்பைக்கு செல்லும் வாய்ப்பை பெறும். பிரேசில் அணியின் பிரபல கால்பந்து வீரர் நெய்மார் பார்சிலோனா அணியிலிருந்து PSG அணிக்காக விளையாட போறார். பிரேசில் கால்பந்து நட்சத்திரம் நெய்மார் கடந்த 2013இல் ஸ்பெயினை சேர்ந்த பார்சிலோனா கிளப் அணியில் இணைந்தார். கடந்த அக்டோபரில் 5 ஆண்டுக்கு ஒப்பந்தத்தை புதுப்பித்த இவர் 2021 வரை பார்சிலோனாவில் தொடர வேண்டும். இந்நிலையில் பிரான்ஸை சேர்ந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியில் இவர் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகின. நேற்று பார்சிலோனா அணிக்காக 30 நிமிடம் பயிற்சியில் ஈடுபட்ட இவர் சக வீரர்களிடமிருந்து விடைபெற்றார். இதையடுத்து பார்சிலோனா அணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கள் அணியிலிருந்து விலகுவதாக நெய்மார் தெரிவித்துவிட்டார். ஒப்பந்த தொகையை முழுவதுமாக இவர் செலுத்த வேண்டும். அதுவரை எங்கள் அணியில் இருப்பார். பயிற்சியில் பங்கேற்காமல் இருக்க தற்காலிகமாக அனுமதி அளித்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெய்மாருக்காக பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி 1672 கோடியே 28 லட்சத்தை அளித்துள்ளது. இதன் மூலம் உலக கால்பந்து அரங்கில் அதிக தொகை கொடுத்து ஒப்பந்தமான வீரர் என்ற பெருமையை நெய்மார் பெற்றார். இதன் மூலம் கடந்த ஆண்டு பிரான்ஸ் வீரர் போக்பா மான்செஸ்டர் யுனைடெட் சார்பில் 793 கோடியே 78 லட்சத்திற்கு ஒப்பந்தமாகியிருந்தார். நெய்மார் இதுவரை 123 போட்டிகளில் 68 கோல்கள் அடித்துள்ளார். இவரது விலகல் பார்சிலோனா அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டாப் 10 இடங்களில் இடம்பெற்றிருந்த நம்ம தமிழக செஸ் வீரர் ஹரிகிருஷ்ணா PL செஸ் தொடரில் 3வது இடத்தை தான் பிடிக்க முடிஞ்சது. சுவிட்சர்லாந்தில் PL செஸ் தொடர் நடைபெற்றது. இதன் 8 சுற்று முடிவில் 3 வெற்றி 5 டிரா செய்த ஹரிகிருஷ்ணா 5.5 புள்ளிகள் பெற்று சீனாவின் யுவானுடன் முதலிடத்தில் இருந்தார். கடைசி மற்றும் 9வது சுற்றில் ஹரிகிருஷ்ணா பிரான்சின் பகார்ட்டை சந்தித்தார். வெள்ளை நிற காய்களுடன் விளையாடிய ஹரிகிருஷ்ணா தொடர்ந்து தவறுகள் செய்ய துவங்கினார். இதனால் போட்டியின் 29வது நகர்த்தலின் போது இத்தொடரில் முதல் முறையாக தோல்வியடைய நேரிட்டது. இதையடுத்து 5.5 புள்ளிகள் மட்டும் பெற்ற ஹரிகிருஷ்ணா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். 6.5 புள்ளிகள் பெற்ற சீன வீரர் யுவான் கோப்பையை வென்றார். பகார்ட் 6 புள்ளிகளுடன் 2ஆம் இடம் பிடித்தார். அடுத்ததாக தமிழ்நாட்டு அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டிகள் குறித்த செய்திகளை பார்ப்போம். பரமக்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டிகளில் சென்னையை சேர்ந்த அணிகள் வெற்றி பெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியின் ஆடவர் இறுதி ஆட்டத்தில் சென்னை கிறிஸ்டியன் கல்லூரி அணி லயோலா கல்லூரி அணியை 59-58 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தது. மகளிர் இறுதிப் போட்டியில் MOP வைஷ்ணவா கல்லூரி அணி சென்னை ஹிந்துஸ்தான் கல்லூரி அணியை 45-44 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிரிப்பலைகளை ஏற்படுத்தும் ஃபன்னி வீடியோஸோட தொகுப்பை தான் ஃபன்னி வீடியோஸ் பகுதியில் பார்க்க போகிறோம். We so motherfucking I'm a boss ass bitch.
look good for you, good. இந்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். வாரந்தோறும் ஆடுகளம் நிகழ்ச்சியோட இறுதியா ஒரு கேள்வி கேட்போம். அந்த வகையில இந்த வாரத்திற்கான கேள்வி, கிரிக்கெட் ஸ்டம்ப் உடைய ஹைட் எவ்வளவு? இதற்கான விடையை அடுத்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.